நம்ம பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாலும் அரௌண்ட் 3 hours ஜர்னி நான் சொன்ன மாதிரி ரீச் ஆகிட்டோம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நிக்கில் கேட்ட இந்த கேள்வி ரொம்ப கரெக்ட். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஹாய் எவ்ரி ஒன், ஆஃப்டர் அ லாங் டைம் எங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நிக்கில் அண்ட் நிலன் பயங்கர எக்ஸைட்டட். ஆக்சுவலி ஒரு லாங் ட்ரிப் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு 2 பேர்கிட்டையும் அது பயங்கரமாக தெரிஞ்சது எங்களுக்கு. பட் நிலா கூட இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் லாங் ட்ரிப், எப்படி இருக்க போகுதுங்கிற எக்ஸைட்மெண்ட் ஈவன் எங்களுக்கும் இருந்துச்சு. இங்கே நாங்கள் இருக்கிற பிளேஸில் இருந்து பாரிஸ்க்கு எங்களுக்கு ஒரு அரவுண்ட் 3 hours ஃப்ளைட் ஜர்னி தான். செக்யூரிட்டி செக் இதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் போகணும். அதனால இமீடியட்டாக கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, என்ன தான் ப்ரீ பிளான்டாக நம்ம பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாலும் ஏதாவது 1-2 ஐட்டம்ஸ் வந்து மறந்துடுவோம். நம்ம இப்போ பாரிஸ்க்கு போகிறோம். அண்ணா இருக்கா, தம்பி எங்கே இருக்கா, செல்லக்குட்டி எங்கே இருக்கா? இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்ட் ஆஃபில் மேக்ஸிமம் பேபிஸ் அழுவாங்க. ஸோ நானும் அதே பயத்தில் தான் இருந்தேன். பட் நிலன் பாருங்கள், இங்கே கொஞ்சம் கூட அழவே இல்லை. அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் எப்படி வந்து ஃப்ளைட் லைட்டாக ஷேக் ஆகுது அண்ட் ஏன் இந்த பெல்ட்டெல்லாம் நமக்கு போட்டு விட்டுருக்காங்க. ஸோ எல்லா ரிசர்ச்சும் தலைவர் பண்ணிகிட்டு இருந்தார். பட் ரொம்ப காமாக ரொம்ப குட்டாக இருந்தான் நிலன். ஆக்சுவலி பாரிஸ் எங்களோட லாங் டைம் ட்ரீம் ட்ரிப் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாள் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நிலன் வந்து ரொம்ப சின்ன பேபியாக இருந்தான், அதனால் போக முடியல. அண்ட் அதுக்கும் முன்னாடி கொரோனா பீரியட், ஸோ பேண்டமிக், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ். பட் ஃபைனலி இப்போ தான் எங்களுக்கு இதுக்கான டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அரவுண்ட் 3 hours ஜர்னி நான் சொன்ன மாதிரி ரீச் ஆகிட்டோம். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஃப்ளைட் 2 hours டிலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ரூம் புக் பண்ணது பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30. பட் நாங்கள் 9:30க்கு தான் வந்து ரூம் ரீச் ஆனோம். இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் எங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் நைட்டு 11 o'clock வந்து ஐஃபில் டவர் புக் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ட் அகெயின் அங்கேருந்து கிளம்பணும், அகெயின் நைட்டு வரணும், தென் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கும் நாங்கள் ஐஃபில் டவர் தான் எடுத்திருக்கோம். பட் ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஆக்சுவலி எல்லா அட்ராக்ஷன்ஸோட டிக்கெட்ஸும் எந்த ப்ரைவேட் சைட்ஸ்லேயும் வந்து நாங்கள் எடுக்கலை. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. நீங்கள் யாராவது பாரிஸ் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்க போகிறீங்க அப்படின்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் மட்டும் நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணும்போது. ஸோ பார்த்து பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நைட்டு 11 PM எங்களுக்கு ஸ்லாட்டு அன்டில் 2nd floor வரைக்கும் மட்டும்தான் அப்போ கிடச்சது. இங்கே பாருங்கள், பட் க்ரௌட் அந்த டைம்லேயும் இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. டாப் வரைக்கும் டிக்கெட்ஸ் கிடைக்கிறதே இங்கே பெரிய விஷயம். ஸோ அதனால் நைட் எங்களுக்கு இது வரைக்கும் தான் கிடச்சிதுன்னு நாங்கள் ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே ஒலிம்பிக்ஸ் பிளான் பண்ணியிருந்ததுனால ஸ்லாட்ஸ் வந்து பீரியாடிக்காக தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண தான் நாங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு நைட் 11 PMக்கு மட்டும்தான் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால் அந்த டைம் எடுத்திருந்தோம். அகெயின் நெக்ஸ்ட் டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு நாங்கள் எடுத்திருக்கோம். அந்த ஸ்லாட் வந்து அகெயின் ஒரு 2-3 வீக்ஸுக்கு அப்புறமா ஓப்பன் ஆகிருந்துச்சு. பட் அந்த ஸ்லாட் எங்களுக்கு லக்கிலி டாப் வரைக்கும் கிடச்சிது. நம்ம
வேர்ல்டு ஒண்டரில் நின்றுட்டு இல்லை ஐஃபில் டவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஒண்டர். ஆனால் தாஜ்மஹால் இந்தியாவிலே இருக்கு. நம்ம இந்தியாவில் தானே நம்ம இருந்தோம். அங்கே போயிருக்கலாம்ல தாஜ்மஹாலுக்கு. நிக்கில் கேட்ட இந்த கேள்வி ரொம்ப கரெக்டு. ஆக்சுவலி இந்தியாவில் தான் இருந்தோம். இந்தியாவில் இருக்கிற வண்டரை நம்ம ஏன் பார்க்கல அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான கொஸ்டின். ஸோ இதை வந்து நாங்கள் எங்களோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பிளான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து இந்தியா போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தாஜ்மஹாலை விசிட் பண்ணாமல் வரமாட்டோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இதையெல்லாம் சொன்னதில் நான் முக்கியமாக ஷேர் பண்ண வேண்டியது பண்ணவே இல்லை. ஐஃபில் டவர் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்பவே ஒரு மெமரபிள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம டிவியில் மற்ற இதிலலாம் பார்த்துருப்போம். பட் ஸ்ட்ரைட் அங்கே நின்றுட்டு பார்க்குறதும் சரி, அதை கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு பார்க்குறதும் சரி, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது எப்படி ஒண்டரில் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே நேரில் விசிட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும். ஆக்சுவலி நைட்டு டைமுக்கு நாங்கள் வருவோமா அப்படிங்கிறதே எங்களுக்கு $1000 கொஸ்டினாக இருந்துச்சு. பட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த வியூவெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. பட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா சரியான ஒரு ஹெட்டேக் எனக்கு. ட்ராவல் டயர்ட் அண்ட் டைமுக்கு போக முடியுமாங்கிற டென்ஷன், ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. பட் நான் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. முக்கியமாக இந்த ஸ்பார்க்கிள் ஆகுறது. கரெக்டாக நாங்கள் ஐஃபில் டவர் ரீச் ஆகிட்டு நாங்கள் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப வந்து 11 PM அப்போ தான் வந்து ஸ்பார்க்கிள் ஆக ஆரம்பிச்சது. ஸோ உண்மையிலே அது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் நாங்கள் இப்போ அங்கே நிற்கிற டைம் பார்த்திங்கன்னா 12 AM. ஸோ அந்த டைமும் கரெக்டாக ஸ்பார்க்கிள் ஆச்சு. ரொம்ப நல்ல ஃபீல் ஆக்சுவலி இதை பார்க்குறப்போ. ஆக்சுவலி இந்த ஸ்பார்க்கிள் ஆகிற அந்த டைமில் நம்ம பார்த்துட்டு நம்ம விஷ் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி எல்லாருமே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தோம். ஸோ குயிக்காக ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் இறங்கிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் நாங்கள் போகவே இல்லை. செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போனால் போதும், ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில். இங்கே பாருங்கள், லிஃப்ட்டில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் நின்றுட்டுருக்கோம். போயிட்டு ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் காலையிலையும் நாங்கள் 9 o'clock புக் பண்ணியிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்லாட் டைமுக்கு கரெக்டாக கிளம்பி வரணும். நைட் டைம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு செக்யூரிட்டி செக்லாம் அவ்வளோ டைம் எடுக்கவே இல்லை. ஸோ க்ரௌடும் இல்லாததுனால குயிக்காக நாங்கள் மேலே போயிட்டு பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். பட் மார்னிங் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஏர்லியாக ரீச் ஆகணும். 15 minutes ஏர்லியராக வர சொல்கிறாங்க. ஸோ ஏர்லியாக வர்றது பெட்டர். அதே மாதிரி நாங்கள் ஸ்கிப் த லைன் அந்த டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். ஸோ அதனால் அது வந்து ரொம்பவே குயிக்காக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம் அகெயின். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். சம்மிட் வரைக்கும் டிக்கெட் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து டாப் போயிட்டு அங்கேருந்து ஃபுல்லாக வியூ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வந்தோம். பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா எங்கள் நிலன் குட்டியை வச்சுட்டு எங்களால் சமாளிக்கவே முடியல. நிலனோட செகண்ட் ஃபேஸ் எங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது ஆக்சுவலி. ஏன்னா நைட்டும் அவன் சரியாக தூங்கலை, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தான். நமக்கே வந்து டயர்ட்னஸ் தெரியும். ஸோ அவனுக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ ரொம்ப கோஆப்ரேட்டிவாலாம் அவன் இல்லை. அதனால் குயிக்காக நாங்கள் முடிச்சுட்டு கிளம்புற அந்த ஒரு ஹரிபரியில் தான் இருந்தோம். ஆக்சுவலி நடந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல் ஃபார் த பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃபைனலி. ஏன்னா நைட் டிக்கெட் வாங்கியிருந்தோம். அகெயின் எதுக்கு நெக்ஸ்ட் டேவும் மார்னிங் சேம் பிளேஸ், எதுக்கு சேம் அட்ராக்ஷன் டிக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நைட் வியூ அண்ட் டே வியூ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு இந்த வியூ எல்லாம். இதை பார்க்குறப்ப எனக்கு ஓவராலாக வந்து நம்ம சென்னை அண்ட் அந்த க்ரௌடட் ஏரியா வியூ இருந்துச்சு. பாரிஸ் உண்மையிலே ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. பட் ரொம்ப அழகான ஒரு சிட்டி தான், நல்லா இருந்துச்சு. பட்
பாரிஸ் போனால் முக்கியமாக இங்கே ஐஃபில் டவர்லேருந்து ஃபோட்டோஸ் அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்னு நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. எனக்கு ப்ரீ பிளான்டாக நிறைய யோசித்து வச்சுருந்தேன். பட் அதில் ஆஃப் த இது கூட என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா இந்த 2 வாண்டுங்களையும் வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் எனிஹவ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கே வந்து கிளிக் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பாருங்கள் அதே லிஃப்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. நைட்டு க்ரௌட் சுத்தமாகவே இல்லை. பட் மார்னிங் ஹவர்ஸில் வந்து க்ரௌட் இருந்துச்சு. ஸோ ஓகே, மேலே வந்து எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபில் டவர் ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து எடுக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பார்க் வியூவிலேருந்து அண்ட் ஒரு கரெக்டாக வந்து ஐஃபில் டவர் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ். ஸோ அதையும் நான் எடுத்திருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அங்கேருந்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வியூ இன்னும் நல்லா கிளியராக இருந்துச்சு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில். இங்கே பாருங்கள் வேறு லெவலில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. பட் இதை வந்து நேரில் பார்க்குறப்ப வேறு மாதிரி இருந்துச்சு. என்னதான் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸில் நம்ம பார்க்குறதுக்கும் ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்க்குறப்ப இருக்கிற ஃபீலுக்கும் உண்மையிலே வேறு லெவல். அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணவே முடியாது. சொன்னாலாம் கண்டிப்பாக அது புரியாது. ரொம்பவே நல்ல ஃபீல் ஆக்சுவலி. ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருக்குது. என்ன கேட்டால் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே ஐஃபில் டவர் வந்தது, பார்த்தது, அந்த ஸ்பார்க்கிள் ஆகுறப்போ இருந்தது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஓவராலாக எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் தலைவர் ஆக்சுவலி சைலண்ட்டாக இருக்கார் அவங்க அப்பா கூட. இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். என்ன ஒரு ஆக்டிங் பார்த்தீங்களா? எல்லா பேபிஸும் உங்கள் அம்மா கிட்ட மட்டும் காட்டுறதுக்குன்னு ஒரு ஃபேஸை வச்சுருப்பாங்க போல இருக்குது. அண்ட் இதில் ஒரு சேட் பார்ட் என்ன அப்படின்னா, பார்க் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பார்க் வியூவிலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கவோ இல்லை வீடியோஸ் எடுக்கவோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ரொம்ப நல்ல ஸ்பாட் ஆக்சுவலி. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒலிம்பிக் அப்படிங்கிறதுனால அதை எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படி தான் ரொம்ப அழகாக வந்து இந்த ஸ்பாட்டில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நான் ட்ரை பண்ணி ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐஃபில் டவர் ஃபோட்டோ எடுக்க பிடிக்காதவங்களையும் எடுக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே பார்க்கை சுற்றி வந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக் நம்ம ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சிடலாம். நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்து பை வாக் பேசிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அங்கே பார்க்கில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும். பட் இதுதான் வந்து உண்மையிலே சொல்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பாட். ஏன்னா இங்கேருந்து பார்க்குறப்பையும் சரி, ஃபோட்டோஸ் எடுக்கிறப்பையும் இங்கேருந்து ஐஃபில் டவர் ரொம்ப கிளியர் வியூவில் இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆப்டான ஒரு பிளேஸ் இது. ஸோ இங்கே வந்து நிறைய கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எங்கள் நிலன் குட்டியை தான் வந்து அவனை வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
நான் எப்படியெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற என்னோடய கஷ்டத்தை வந்து நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. நீலா இப்படி தான் நிலனோட 1-2 ஷார்ட்ஸ் நல்லா வர்றதுக்கு நான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஐஃபில் டவர் மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரூம்க்கு ரிட்டன் ஆகிட்டோம். ஸோ அவ்வளோதான்னு நினச்சிடாதீங்க, இந்த டே இன்னும் முடியல. ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் ரிவர் க்ரூஸ் டிக்கெட்டும் எடுத்திருந்தோம். ஆல்ரெடி செம்ம டயர்ட், பட் டிக்கெட்ஸ் எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை, கிளம்பி தான் ஆகணும். பட் பார்த்திங்கனாலே தெரியும், ஓவரால் நாங்கள் பேட்ரி டவுன், பட் வேறு வழி இல்லை. இந்த டேயோட கண்டினியூவேஷன் அண்ட் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு பாரிஸில் எப்படி போச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இங்கே வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.